மாதவன் என் மேலேயும் எங்க அக்கா மேலேயும் கோவமா இருக்கான். யாரோ ஒருத்த கொரியர்ல போட்டோ அனுப்பிச்சதா வேற சொல்றான். எனக்கு என்னமோ இந்த கொரியரையே அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு தோணுது. இது ஏன் அவன் செட்டப்பா இருக்க கூடாது? சரி, அந்த கொரியர் அட்ரஸ் போய் விசாரிப்போம். அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா யாருமே இருக்க போறது இல்ல. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு சுப்பு மாமா கடத்தி வச்சிருக்கிறது மாதவனா தான் இருக்கும். அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட்ல பண்ணோமே, அவங்க விசாரிக்கிறேன்னு சொன்னாங்களே, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அந்த போலீஸ் தான் ஹவுஸ் ஓனர் அம்மாவை போய் மிரட்டி இருக்கு. அதனாலதான் நம்ம பயந்துகிட்டு நம்ம கிட்ட வந்து விஷயத்த சொல்லுது. இல்லைன்னா எதுக்கு அக்கறையா வந்து நம்ம கிட்ட சொல்ல போகுது? எனக்கு அந்த மாதவனை ஏதாவது பண்ணாதான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அவனை ரெண்டுல ஒன்று பார்க்காம விட போறதில்ல. ஐயோ, இருப்பா. அவசரப்பட்டு நீ ஏதாச்சும் புது பிரச்சனை பண்ணிடாத. முழுசா எந்த விவரம் தெரியற வரைக்கும் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. அப்புறம் மாதவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? வேற என்னென்ன பண்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்ண போறோம்? இங்க பாருப்பா, திவ்யாவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டிருக்கான். இங்க நடக்கிற சம்பவத்தை பூரா அப்படியே சொல்லியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எப்படி? அதான் சொல்றேன். நான் எப்படியோ யோசிச்சு பார்த்துட்டேன். என் சந்தேகத்துக்குள்ள மாதவன் மட்டும்தான் வரான். அவனை பிடிச்சி 4 மிதி மிதிச்சா எல்லா உண்மையும் தானா சொல்லிட்டு போயிடுவான் அவன். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சங்கர். திவ்யாவை மிரட்டினவன் பேசினதுக்கு அப்புறம் அதே போன்ல சுப்பு மச்சான் இவன் சொல்றபடிலாம் செய்ய, இல்லைன்னா என்ன கொன்றுவாங்கன்னு திவ்யா கிட்ட பேசியிருக்காரு. அது எப்படி? ஒருவேளை மாதவனே கடத்தி வச்சிருந்தா சுப்பு மச்சான் அப்படி பேசியிருக்க மாட்டார்ல? ஏன்னா அவன் நேரடியா பண்ணாம ஆளை வச்சு பண்ணியிருந்தா நமக்கு எப்படி தெரியும்? ராஜா, நீ கூட ஜாகிரதையா இருந்துக்கோப்பா. ஊசருக்கும் ஆபத்துன்னு போன்ல மிரட்டினவன் சொல்லிருக்கான். என்ன மட்டும் இல்ல, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா மேலதான் கோவமா இருக்கணும். ஹவுஸ் ஓனர் அம்மா தான் பேசுது. சங்கர் தம்பி, நான் சரோஜா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. என்னத்தப்பா சொல்றது? உங்களுக்கு சாதகமா சென்னைக்கு வந்து அந்த பார்வதி அம்மா கிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன்ல, இங்க வந்து பார்த்தா என் வீட்டையே அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்கப்பா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? யார் பண்ணாங்கன்னு தெரியலப்பா. ஆசாசையா வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் நாசமா கிடக்குப்பா. எனக்கு பயமா இருக்கு தம்பி. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்காக பார்வதி அம்மா கிட்ட வந்து பேசுனீங்களே, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்க வீட்டுல எந்த பொருள் உடைஞ்சாலும் சரி நஷ்ட ஈட நான் தரேன். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்னடா ஆச்சு? என்ன சொன்னாங்க? அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டுல நுழைஞ்சு எவனோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க. என்னையும் அடிச்சாங்க? இப்ப ஹவுஸ் ஓனர் நம்ம வீட்டை அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அப்ப அடுத்த பிரச்சனை ஐயோ திவ்யாவுக்கு தான் நினைக்கிறேன். நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன்பா. அண்ணா ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். சரி அக்கா, பேசிட்டு வா. அக்கா நீ வீட்டுல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குடா. இங்க பாருக்கா, நீ ஆளுங்களை வெள்ளை தானே பாட்டி வச்சிருக்கேன். திருப்பதின்னு ஒரு குரலை கொடு, எதுவும் வந்தாலும் அவனுக்கு பார்த்து பானுங்க. ஏன்னா நான் வரேன். சாரி ரேகா, நான் ஒரு முட்டாள், அறிவு கெட்டவன், தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை அடிச்சிருக்கவே கூடாது. என்ன அடிச்சது கூட பரவாயில்ல. எந்த தப்புக்கு நீ வருத்தப்படுறதை விட்டுட்டு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற அண்ணிய நடத்த கெட்டவன்னு கூசாம பழி போட்டியே. அந்த தப்புக்கு நீ வருத்தப்பட்டேனா நிஜமாவே நான் சந்தோஷப்படுவேன். ரேகா, தப்பா இருந்தா வருத்தப்படலாம், ஆனா எனக்கு தப்பாவே தெரியலையே.
சரசோட வயித்துல வளர்ற குழந்தை சத்தியமா எங்க அண்ணன் சுபுவோட குழந்தையே கிடையாது. இந்த சங்கரும் சரசுவும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க. இப்போ இந்த திவ்யாவும் சரோஜாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. கூட்டம் எவ்வளவுக்கு பெருசாகுதோ பொய்யும் அந்த அளவுக்கு பெருசாகிட்டே இருக்கும். அதான் அர்த்தம். உன் அம்மாவை திட்டிட்ட, என்ன அடிச்சிட்ட, சுப்பு மாமா எங்க போனாருன்னே தெரியல. சரசக்கா மேல அபாண்டமா பழி போட்டுட்ட. இப்ப கடைசியா நீ ரொம்ப பாசம் வச்சிருந்த உன் தங்கச்சியை கூட பணத்தாசை பிடிச்சவன திட்டி அனுப்பிச்சிட்டல. பிரமாதம் மாதவா, உன் கேவலமான வேலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுல்ல? அதே உண்மையை நான் சொன்னா நீ என்ன கொஞ்சமா செஞ்ச? நீ தானே என்ன அடிக்கிற? ஹேய், நான் என்ன பணம் அலையறவனா? கேட்டு பாரு, எங்க அம்மா எங்களை வளர்த்தப்ப கூட பாதி நாள் பசியும் பட்டினியுமா கிடந்த வேண்டியனா. பணம் எனக்கு பெரிய பொருட்டே கிடையாது. ஆனா என்னோட உரிமையை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற ஏமால் இல்லனா. எதுவும் உரிமை? எது உனக்கு கிடைக்க வேண்டியது? தாத்தாவோட பணமும் தாத்தாவோட சொத்தம். நியாயமா அது உனக்கு கிடைக்க வேண்டியதா? எனக்கு இல்ல, உனக்குனா அது எனக்கு. நீதான் நானு, நான் தான் நீ. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உன் பணம் அது என் பணம், உன் சொத்து அது என் சொத்து. அப்ப நான் வேண்டான்னு சொன்னா நீ வேண்டான்னு தானே சொல்லணும். நான் வேண்டான்னு சொல்றத நீ வேணும்னு சொல்றியே, சொல்லு. ஹேய், ஏன்டி என்ன ஊசு பேத்தி இப்படி சூடியாத்தி விட்டு வேடிக்கை பாக்குற? நீ கோடீஸ்வரி தானே, இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுற. உன்னை நல்லா வச்சுக்க, உன்னை வசதியா வச்சுக்க, உன்னை கௌரவமா வச்சுக்க, உன்னை சந்தோஷமா வச்சுக்க. எனக்கு பணம் தேவை. உனக்காக தான் இவ்வளவு மெனக்கற. நான் தான் பழைய சோறு சாப்பிடவே தயாரா இருக்கேன்னு சொல்றேனே. எனக்கு எதுக்கு நீ வலுக்கட்டாயமா பிரியாணியை வாங்கி வாயில திணிக்கணும்னு நினைக்கிற? உன்னை யாரு கேட்டது? ஹேய், பிரியாணி தின்ன வசதி இருக்கும்போது ஏன்டி பழைய சொத்தை திங்கணும்னு நான் கேக்குறேன். இத பாரு, நம்ம கார்ல அவன் போவான், நம்ம கால்நடையா போகணுமா? நம்ம வீட்டுல அவன் வசதியா இருப்பான், நம்ம வாடகை கொடுத்து சாகணுமா? இத பாரு ரேகா, வெள்ளக்காரன் நம்மள ஆண்டான், நல்ல பில்டிங் கட்டினான், நல்ல பாலம் கட்டினான், நல்ல ரோடு போட்டா நம்மள ஜம்முன்னு தான் வச்சிருந்தான். ஆனா அப்படி இருந்தும் உயிரை கொடுத்து போராடி நம்ம சுதந்திரம் வாங்கணும். ஏன்? நம்ம பொருள் நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் அது நம்ம சுதந்திரம், நம்ம இஷ்டம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழக்கூடாது, நம்ம வசதியை இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாது, நம்ம உரிமையை இன்னொருத்தர் எடுத்துக்க கூடாது. அப்படி நடந்தா அது பேர் இளிச்சவாயத்தனம். மாதவ இளிச்சவாயன் கிடையாது. அடுத்தவ சம்பாதிச்ச காசுக்கு மேடை போட்டு 1.5 மணி நேரம் மீட்டிங் பேசுவீங்க. சொந்தமா சம்பாதிக்க துப்பு இல்ல. இதுல சுதந்திர போராட்டத்தை பத்தி வேற வியாக்கியானம். இதெல்லாம் உருப்படுற மாதிரியா தெரியுது? ஏண்டி நான் எது சொன்னாலும் உன் மனசு மாறவே மாட்டேங்குது. தாத்தாவோட சொத்தை ஊ சொத்துன்னு நினை. அது முதல்ல ஓ சொத்து இல்ல, நீ சம்பாதிச்சது இல்லன்னு நினை. அப்பதான் நீ உருப்படுவ. நினைக்க மாட்டேன்டி. நீ என் சொத்துன்னா அதுவும் என் சொத்து. உன்னை விட்டு கொடுக்காத மாதிரி அந்த சொத்தையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என் கைக்கு வந்தே ஆகணும். அதுக்காக சரசக்க வாழ்க்கைய பேரம் பேசுவியா? வெக்கமா இல்ல உனக்கு? என்னடி தப்பு? என்ன தப்புன்ற? திரௌபதியை வச்சு தர்மர் சூதாடும் போது அதை பார்த்து ரசிக்கிறீங்க, காவியன் புகழறீங்க. அதே விஷயத்த சினிமா சீரியல் எடுக்கும் போது கண்ணு கொட்டாம பாக்குறீங்க. எனக்கு சேர வேண்டிய சொத்தை நான் அடைய இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது என்னடி தப்பு? இதுக்கு மேல என்ன சொல்லியும் உன்னை திருத்த முடியாது. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கோர்ட்ல கேஸ் வருது, அங்க வந்து இது என் தாத்தாவோட சொத்து, எனக்கு சேர வேண்டியது மட்டும் சொன்னா போதும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். சொத்து நம்ம கைக்கு வந்து சேரும். மாதவா, மனுஷனுக்கு செத்தா நரகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு பணம் தான் நரகம். பணம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு கடவுள் நினைச்சிருந்தா ஆகாயம், காத்து, தண்ணி, இயற்கை இதையெல்லாம் படைச்ச மாதிரி பணத்தையும் படைச்சிருப்பாரே. அவர் ஏன் அதை படைக்கல தெரியுமா உனக்கு? மனுஷன் பணத்தை தானே கண்டுபிடிச்சு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டுன்னு அவர் விட்டுட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும். உனக்கு பணம் கட்டாயம் கிடைக்கும். ஆனா அதை நீ வாங்கணும்னா உன் சந்தோஷம், பொண்டாட்டி, குடும்பம் எல்லாத்தையும் விலையா கொடுக்க வேண்டியது வரும்.
ஒரு நாள் நீ இந்த உலகத்துல பெரிய பணக்காரனாவும் வாழ்க்கையிலயும் மனசுலயும் எந்த சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாத பெரிய ஏழையா இருப்ப. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. கவிதா, சங்க சந்தேகப்பட நியாயம் தானா? நீ தான் இவனை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கியா? ஆமா. எதுக்கு? அதுவா, மேடத்துக்கு சார் மேல ஒரு இது. எது? ஏய் நீ சும்மா இரு. அது இவர் மேல எனக்கு கோவம்னா. எதுக்கு? வேற ஒண்ணும் இல்ல. இவர் மனசு வச்சா திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், திவ்யா மனச மாத்தலாம். ஆனா இவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே, அதான் அந்த கோவத்துல இவரை புடிச்சு வச்சிருக்கேன். இத பாருவா, குயில புடிச்சு கூட்டுல அடைச்சு வச்சா அது எப்படி பாடும்? அப்படின்னா மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொன்னா அது எப்படி ஆடும்? ஐயோ, இப்ப என்ன சொல்ல வர அதை சொல்லி தொலை. அது இல்லம்மா, இவர் அடைச்சு மயக்க போட வச்சா திவ்யா எனக்கு எப்படிமா கிடைப்பா? இப்ப பாரு, இவரை காணோன்னு அந்த சங்கர் வேற உக்கிரமா தெரியுறான். அவன் என்ன பண்றகுளையும் இவர் நீ ரிலீஸ் பண்ணிருக்கா? ஐயோ அண்ணே, நான் இவர்கிட்ட எப்படியாவது பேசி மனச மாத்தி உனக்கு திவ்யாவை. வேணாம், வேணவே வேணாம், எனக்கு பயமா இருக்கு. அந்த சங்கரு பைக்ல வந்த வேகத்தை நீ பாக்கலையே? அப்படியே என்ன அடிச்சு தூக்கி பரலோகத்துக்கே பார்சல் பண்ணிருப்பான். எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். சங்கர் பேர சொன்னால எனக்கு ஜன்னி வருது. இல்லண்ணே, நீ பயப்படாத, நான் எப்படியாவது. நீ இப்போ இவனை ரிலீஸ் பண்ணலாம்னு வச்சுக்க, நான் சங்கருக்கு போன் பண்ணி இவர் இங்க இருக்க சொல்லிடுவேன். ஏன்னா திரும்ப வேற வருவேன்னு சொல்லிருக்காமா. அவன் ஒரு ஆளுன்னு நீ பயப்படுறியா? அவனை பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி இருக்கான். போலீஸ்காரி அண்ணன் தானே நீ? அவனை புடிச்சு சாத்துன்னு சாத்த வேணாம். அவனை நீ ஏதாவது பண்ணிடு, அது போலீஸ் கேஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவனை நான் ஏதாவது பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன். குட், வெரி குட். அவனுக்கு போன் பண்ணிடுவேன், நான் சங்கருக்கு போன் பண்ணிடுவேன். ஐயோ, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? சொந்த தங்கச்சியே போட்டு கொடுக்கறியே. உயிர் பயம் உனக்கு வந்தா தெரியும், எனக்கெல்லாம் வந்திருக்கு. சரி விடுறேன். நிஜமா சொல்ற? நிஜமா? ஆமா விட்டுடுறேன், நீ கிளம்பு. நீ மட்டும் இவரை விடலாம்னு வச்சுக்க, நான் சங்கருக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ, நான் விட்டுடுறேன், நீ கிளம்பு. போ. என் கூட இப்படி ஒரு தருதல பிறந்திருக்கு. தரிதிரம் தரிதிரம். என்ன மேடம் இது? இப்ப என்ன பண்றது? அந்த சங்கர் கிட்ட நிச்சயமா இவன் உளறிடுவான். பாலுக்கு காவல் இருக்கிற பூனையை கூட நம்பிடலாம், ஆனா இந்த பயந்தாங்குழி அண்ணனை நம்பவே முடியாது. அதனால சுப்புவை ரிலீஸ் பண்ணிடலாம். நாம போட்ட திட்டம் ஏறக்குறைய சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாதவனும் சங்கரும் அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. சரசு மேல நடத்த கெட்டவங்கிற பழியும் வந்துருச்சு. அதனால இப்போதைக்கு இவரை விட்டுடலாம். ஆனா நாம தான் கடத்தணும்னு தெரியாத வகையில டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்க மேடம். அந்த ராஜாவையும் சும்மா விடக்கூடாது. மறுபடியும் திவ்யாவோட வாழ்க்கையில வந்துட்டான். அவன் ஒரு வழி பண்ணணும். மேடம், ராஜாவை என்ன பண்ணணும்? சுப்புவை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? நான் சொல்றபடி நீ செய். சார் வணக்கம் சார். வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களை தான் ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆமாங்க, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டேன். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? சார், அந்த திருநின்ற ஒரு இடத்த நீங்க வாங்கிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா சார்? பார்ட்டி ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க சார். அதுவும் இல்லாம அந்த மாதிரி பீஸ் எல்லாம் அந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அந்த இடத்துக்கு நிறைய காம்படிஷன் சார். ஆனா என்னமோ தெரியல, அந்த ஓனருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்ஜினியர் மாதவன் அந்த இடத்த வாங்கினா வாங்கட்டும், இல்லைன்னா அந்த இடம் அப்படியே இருக்கட்டும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டார் சார். சார் அவருக்கு என்ன சார் அப்படி மந்திரம் போட்டீங்க நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த இடத்துல பில்டிங் கட்டினா அவருக்கு ஒரு வீடு தரேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம வாசல்ல ஒரு சாய்பாபா கோயில் கட்டி தரேன்னு சொன்னேன். அது அவருக்கு பிடிச்சு போச்சு. எது எப்படியோ சார், அந்த இடத்த முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. எங்க நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குது. பச்சையா சொல்லணும்னா கையில சல்லி காசு கிடையாது சார். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாத்தாவோட சொத்து என் கைக்கு வந்துடும். அப்ப பாக்கலாம். நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம் தானே சார்? நிச்சயம் இல்லாமலே கோர்ட்ல கேஸ் போடுவோம். இது என் பொண்டாட்டியோட சொத்து சார். சார் அப்போ நான் வேணா ஃபைனான்ஸ்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தட்டுமா சார்? ஏன் சார் யோசிக்கிறீங்க? தைரியமா களத்துல இறங்குங்க சார். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல கோர்ட்ல கேஸ் என் பக்கம் தான் தீர்ப்பாகும். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன் சார். ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமா சார்? அப்படியே நீங்க மாட்டிக்கிட்டா கூட காப்பாத்துக்கு உங்க பொண்டாட்டி இருக்காங்க, தாத்தா சொத்து இருக்கு. போனா முடி வந்தா தின்னு உள்ள இடம் சும்மா அடிச்சு வளாசுங்க சார். அப்படின்றீங்க? ஆமா சார். சரி, எனக்கும் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி திட்டு வாங்குறது அழுத்து போச்சு. ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா பாத்துங்க, நல்ல ஒரு பார்ட்டியா பார்த்து வாங்கி கொடுங்க சார். பார்ட்டி ரொம்ப டீசென்டான ஆளு சார். எந்த குத்தலும் குடைச்சலும் கிடையாது. ஆனா என் கமிஷன் மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும். வருங்க சார். அப்புறம் நம்ம சங்கர் ஆபீஸ் பக்கம் ஒரு வேலையா போனோம் சார். உங்க அண்ணன் குடும்பத்தை பத்தி ஏதோ கசமசானே என் காதுல விழுந்தது சார். ஏய் சார், உங்க அண்ணன் வேற ஊர்ல இல்லையா? உங்க அண்ணன் சம்சாரம். ஏய், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சங்கர் ஆபீஸ்ல இந்த விஷயத்தை பத்தி அரசல் போறசலா பேசிட்டு இருக்காங்க சார். உங்க அண்ணன் சம்சாரம் எங்கேயே சிக்கி அடி வாங்குறதுக்குள்ள மரியாதை ஓடி போயிடு. உன் குடும்பத்துல 1008 அழுக்கு இருக்கு. அந்த சாக்கடை நான் குச்சி வச்சு குத்துறேன்னா? சார் ஏன் சார் கோச்சிக்கிறீங்க? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார். அதனால தான் சார் சொல்றேன் சார். இப்பெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். டெய்லி நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி கள்ளக்காதல் சமாச்சாரம் வந்துகிட்டு தானே இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்தியா? உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. கலைச்சிருங்க சார். என்னது? ஆமா சார், சுத்தமா கலைச்சிருங்க. காதும் காதும் வச்ச மாதிரி கலைச்சிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லனா தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்கு தான் சார் அவமானம். இன்னொரு தடவை நீ வந்தீனா உனக்கு கொன்னே போட்டுற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போயா போயா சார். ஹலோ. சொல்லுங்க, ராஜா தான் பேசுறேன். என்னது, சரக்கு லாரி வந்துட்டு இருக்கா? என்னங்க நீங்க இந்த நேரத்தில் போய் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்றது இல்லையாங்க? கடையில் பையன் வேற போயிட்டானே, இப்போ யாரை வச்சு மூட்டை இறக்கி வைக்கிறது? ஓ, 50 மூட்டை தானா? என்னப்பா நீ பாட்டு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க? சரி சரி, சீக்கிரம் வாங்க. எங்க மாமா இங்க இருக்காரு, நான் அவரை வச்சு இறக்கிக்கிறேன். சரி, வந்துருங்க வந்துருங்க. அட கொலகார பாவி, 50 மூட்டை அரிசியை நம்மளை வச்சு உள்ள இறக்கிறதுக்கு மாப்பிள்ள பிளான் பண்ணிட்டானா? அட பாவி, நம்மளால 5 கிலோ பஞ்சு மூட்டையை கூட தூக்க முடியாதே. அதுக்கே அங்கங்க கை கால்லாம் பிடிச்சுக்குமே. இதுல 50 கிலோ அரிசி மூட்டையை சோலோவா தூக்குறதா? வர வர மாப்பிள்ள சரியில்லையே. அந்த திவ்யாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு மாப்பிள்ள நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இன்னைக்கு வாழ வந்தானோட நடிப்பை நான் காட்டுறேன்டா. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். டே வாழ வந்தான், இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு.